நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா இது என்ன தெரியுமா? கருஞ்சீரகம். இதை பற்றி தெளிவாக பேச போகிறோம். அப்புறம் இது என்னது? ரொம்ப ஃபேமஸான ரைஸ். இதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகேவா? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? இப்போ நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம ஒரு மூட நம்பிக்கையில் இருக்கும். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா? நீங்களே சொல்லுங்களேன். இன்னொரு மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், மாத்திரையும் எல்லா மாத்திரையும் நிறுத்திடலாம், இன்சுலினும் நிறுத்திடலாம் அப்படின்னு. நடைபயிற்சி மட்டும் பண்ணுனா ஏதாவது நிறுத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. ஒரு கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரை எழுதி வைங்க. அப்போ தான் உங்கள் மைண்டில் கரெக்டாக இருக்கும். இதோட பெரிய மூட நம்பிக்கை இப்போ வெந்தயம், ஆவாரம்பூ ரொம்ப ஃபேமஸ் இப்போ. அப்படிதானே? கொய்யா இலை, கிரீன் டீ, இப்போ மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. கருவேப்பிலை, கருஞ்சீரகம் இதெல்லாம் ஆல்ரெடி ஃபேமஸ் தான். அப்படி தானே? நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம் இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் இவன் 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களா? சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட் இப்போ இன்சுலின் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களா? வெந்தயம், கருவேப்பிலை, கருஞ்சீரகம், கொய்யா இலை, மாங்காய் இலை, நாவல் பழம் இதெல்லாம் சாப்பிட்ட போகிற கூட நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பிசிஓடி இந்த 5 நோய்க்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட், கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னா பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, அப்புறம் நல்ல தூக்கம், கடைசி தான் என்ன சொல்லுவாங்க, மாத்திரையும் இன்சுலினும். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கால் பண்ணி பேசுங்க. ரொம்ப டீட்டெயிலோட கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். யாருக்காக ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.